வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஏழ்மை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பட்டினி பிரச்சினைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தேர்தல் முடிவு தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு பிஜேபி மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி திருவள்ளூர், நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் கோவை, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏழ்மை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பட்டினி பிரச்சினைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பெகுல்சராய் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மத்திஹானி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்திய அரசின் திட்டமான சோளம் மற்றும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் உற்பத்தி நாட்டின் வேளாண் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகும் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றும், பீகார் மாநிலத்திற்கு சிறப்பந்தஸ்து அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாநிலத்தில் காரகட் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட அக்கோரி கோலா பகுதியில் வாக்கு சேகரித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கிடையே தேர்தல் முடிவு தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு பிஜேபி மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக மேற்குவங்க மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு பல்வேறு நிலைகளில் சிறப்பாக செயல்பட தவறிவிட்டதாகவும், இது மக்களின் கவனத்திற்கு சென்றடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் நடப்பாண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் துறை செயலாளர் திரு முக்தேஷ் பர்தேஷி ஜித்தா மற்றும் மதீனாவில் ஆய்வு செய்தார். சவுதி அரேபியாவுக்கு 4 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் அந்நாட்டு ஹஜ் யாத்திரை துறையின் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல் ஃபத்தா மஸ்கத்தை சந்தித்து இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கான நலன், கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து விவாதித்தார். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 1,75,000 பேர் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாவட்டம் தோறும் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர், நீலகிரி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக் கடன் குறித்த விவரங்கள், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அது சார்ந்த வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள், போட்டித் தேர்வுகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி இயந்திரத்தின் மூலம் துணிப்பை பெற்றுக் கொள்வதற்கான வசதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக அரசு நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்கள் பொருட்கள் வாங்க, காய்கறிகள் வாங்க செல்லும் பொழுது நெகிழிப்பைக்கு பதிலாக வீட்டிலிருந்து துணிப்பையை எடுத்து சென்றிட மக்களுக்கு அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சீர்காழி நகராட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் மூலம் சீர்காழி நகராட்சி வளாகத்தின் வெளியில் தானியங்கி துணிப்பை வழங்கும் எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மஞ்சப்பை என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள இந்த எந்திரத்தில் பொதுமக்கள் 10 ரூபாய் நாணயத்தை செலுத்தி ஏடிஎம் எந்திரம் போல் துணிப்பையை பெற்றுக் கொள்ளலாம். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 29 தனியார் பள்ளிகளுக்கு இயக்கப்படும் 161 வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்காக கொண்டுவரப்பட்டது. இந்த வாகனங்களில் விபத்து ஏற்படும் நேரங்களில் பயன்படுத்தப்படும் அவசரகால வழி சரியாக உள்ளதா எனவும், வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி, ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளதா எனவும், மேலும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் தீயணைப்பு கருவிகள் சரியாக இயங்குகிறதா எனவும் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களிடம்
வாகனங்களை மிக வேகமாக இயக்க வேண்டாம், ஒவ்வொரு வாகனத்திலும் நடத்துனர் உரிமம் பெற்ற நபர் இருக்க வேண்டும் எனவும், பள்ளி மாணவ மாணவியர் வாகனங்களில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஓட்டுநர்கள் பொறுமையாக கவனித்து பின்னர் வாகனங்களை இயக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 29 பள்ளிகளைச் சேர்ந்த 161 வாகனங்களை ஆய்வு செய்ததில் 40 வாகனங்கள் தகுதியின்மை காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். கோவை, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக திரு செந்தாமரை கண்ணன் குறிப்பிட்டார். இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நிலக்கோட்டை, கொடைரோடு, அம்மைநாயக்கனூர், செம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். தெற்கு காசா பகுதியில் கடும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டதை அடுத்து அந்நாட்டுக்கு வெடிகுண்டுகளை அனுப்புவதற்கான முடிவை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது. ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினத்தை ஒட்டி கொழும்புவில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தில் தாகூர் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க நிதியமைச்சர் திருமதி ஜானட் எல்லனுடன் சர்வதேச வரி முறைகள் குறித்து தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். இந்திய வெளியுறவு செயலாளர் திரு வினய் மோகன் குவாட்ரா 2 நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மாநில அரசின் அனைத்து வளர்ச்சித் திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு அதுல் ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மக்களவைத் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கொடிக்குறிச்சி USB கல்விக் குழுமத்தைச் சுற்றி ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பளத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களை காலை 10 மணி வரை மட்டுமே பணியில் ஈடுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு குமார் ஜெயந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை முதல் தாழக்குடி வரை நடைபெற்று வரும் சாலை பணியினை ஆட்சியர் திரு ஸ்ரீதர் பார்வையிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சமய் சிங் மீனா அறிவுறுத்தியுள்ளார். புதிய இந்திய குற்றவியல் சட்டங்கள் குறித்த 2 நாள் கண்காட்சி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஆயுஷ் பதோனி 55 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 166 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 9.4 ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் தொடக்க வீரர்கள் டிராவிஸ் ஹெட் 30 பந்துகளில் 89 ரன்னுடனும், அபிஷேக் சர்மா 28 பந்துகளில் 75 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் முறையே முதல் 2 இடங்களில் உள்ளன. சென்னை அணி 4ஆம் இடத்தில் உள்ளது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா, பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சிலாட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்திய மகளிர் அணி முதல் 4 ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், கலியந்தா புனாக்கா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் பவுக் கிரானியர் இணையை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெக்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழ்மை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பட்டினி பிரச்சினைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தேர்தல் முடிவு தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு பிஜேபி மக்களை தவறாக வழிநடத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி திருவள்ளூர், நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் கோவை, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.